السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدنا علما. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று வகுப்புல நம்ம தமீருடைய வகைகள் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அப்ப அந்த 14 வகைகள் 2 வகையா சொல்லும் பொழுது அதுல ஒரு 16 வார்த்தைகள் 14 வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். சேர்ந்து வரக்கூடிய தமீர் அப்படின்னு சொல்லி நேத்து புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சோம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா படிக்கல. தனித்து வரக்கூடிய தமீர்ன்றது ஏற்கனவே நம்ம நல்லா தெளிவா பார்த்திருந்தோம். அப்ப அது என்னென்ன ஹுவகுமாகும் ஈயகுமாகும்னு அந்த அந்துமானத்தும் அந்தி அந்துமானத்தும்னு ஆனா நகமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே ஸ்பீடுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கும் நீங்க பழகிக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது இன்ஷா அல்லாஹ். அதே போல நடுவுல நடுவுல சொல்லி பாருங்க. அன்துமா என்ன வரும், ஹுமா என்ன வரும், ஹுன்ன நஹ்னு என்ன அர்த்தம் வரும் அப்படின்றதெல்லாம் மாத்தி மாத்தி என்ன செய்யுங்க, யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இது மனப்பாடத்துல இருக்கும். அப்ப இது ஒரு வார்த்தையின் வார்த்தை கூட சேர்ந்து வராது. பமீர் தனியா வரும், அடுத்து தனியா வேற ஒரு வார்த்தை அப்படிதான் முக்ததா ஹபரு அந்த மாதிரி தனித்தனியா தான் அது வரும். சோ இதை வச்சு நம்ம அழகா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இது குறிப்பு பெயர் தான். இது நம்ம ஒருமை இருமை பன்மை பார்த்துட்டோம். இந்த ஹுவாஹுமாஹுமுக்கு இருமை பன்மை என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு வார்த்தை ஆண் பாலா அல்லது பெண் பாலா இருக்கும்னு சொன்னா இப்ப இந்த ஹுவாக்கு ஹியன்றது பெண்பால், ஹுமாவுக்கு ஹுமாவே தான் பெண்பால், ஹும்முக்கு ஹுன்ன தான் பெண்பால். அப்ப இப்படி இதனுடைய ஒருமை இருமை பன்மையும் ஆண்பால் பெண்பாலையும் பார்த்துட்டோம். இன்னொன்னு என்னது, ஒரு பெயர் சொல்லுனா அது ஒண்ணு மாரிஃபாவா குறிப்பு பெயரா இருக்கணும் அல்லது பொது பெயரா இருக்கணும். அப்ப பொது பெயரா இது குறிப்பு பெயரா அப்படின்னு கேட்டா அவன் அப்படின்னு சொல்லும் போது நீ நான் அவள் அப்படி சொல்லும் பொழுதே தெளிவா என்ன தெரிஞ்சிருது, இது ஒரு மாரிஃபாவான வார்த்தை, குறிப்பு பெயர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருந்தோம். ஒரு பெயர் சொல்லு எடுத்தா ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மை, ஸ்டார்டிங் எண்டிங்ல அலிஃப்லாம் தன்வீன் வரும்னு சொன்னா அதுக்கான பெயரை நம்ம அடுத்து மாரிஃபா நக்கீரா அப்படின்ற ஒரு அடையாளத்திலையும் சொல்லிட்டோம். அதுல அந்த மாரிஃபா நக்கீரால எதெல்லாம் மாரிஃபான்னு சொல்லி கேட்கல 7 விஷயங்கள் மாரிஃபாவா வரும். அதுல 4 விஷயங்கள் தான் நம்ம பேசிக் லெவல். இதுக்கப்புறம் அப்புறம் அட்வான்ஸா நம்ம ரொம்ப போக தேவையில்லை. ஒரு 4 அல்லது 5 வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸ்ல பாத்துருவோம். அப்போ அலிஃப்லாம் போட்டு அது மாரிஃபா, மனுஷங்க பேரு மாரிஃபா, சுட்டுச்சொற்கள் மாரிஃபான்றத நம்ம முதல்ல கேட்டு வச்சுக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அதை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கிட்டோம். அதே போல பிரதிபெயர் சொல், இதுவும் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தது. ஹுவ ஆனா அன்தன் போடுங்க அப்படின்னு சொன்னா இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இது என்னது, பிரதிபெயர் சொல்லாதான் இருக்கு. அப்ப பிரதிபெயர் சொல் அப்படிங்கும்போது ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாதான் வருது. அப்ப யாரோ ஒருத்தரை குறிப்பிட்டு தான் அந்த நபர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா இதுல இருக்கு. அப்ப இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பிரதிபெயர் சொல்லல குர்ஆன் வசனங்கள் என்னென்ன எல்லாமே பார்த்துட்டு இப்ப 2வது வகை மெயினா அதுதான் இப்ப இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இது எப்படின்னா, இந்த ஹுவா ஹுமாஹும் அதே அர்த்தத்தையே ஹூ ஹுமாஹும், ஹா ஹுமாஹும்ன, க குமாக்கும், கி குமாக்கும்ன, யா நா அப்படின்ற இந்த 14 வரும். இது ஒரு இஸ்முடைய கடைசியிலயோ ஒரு ஃபேலோட கடைசியிலயோ ஒரு ஹர்ஃபோட கடைசியிலயோ, அதாவது பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் அப்படின்னு பார்த்தோம்ல, அது கூட கடைசியில சேர்ந்து சேர்ந்து வரும். அதை ஒட்டி சேர்த்துதான் எழுதுவாங்க. ஒரு இஸ்மு கூட இப்ப கிதாபுன்னு இருக்குன்னா கிதாபுல இந்த பா கூட சேர்த்து இந்த ஹூவை எழுதுவாங்க. கிதாபுன்ற பா கூட சேர்த்து கிதாபு ஹுமா, கிதாபுஹும் அப்படி சேர்த்து சேர்த்து எழுதுவாங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இஸ்மு கூட சேர்ந்து வரும் பொழுது அது உடையன்ற அர்த்தத்தை கொடுக்கும் அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்காங்க. இப்ப இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ நான் நேத்தே சொன்னேன், உடையன்றது இதுக்கு முன்னாடி நம்ம எப்ப பயன்படுத்தணும், முதாஃப் முதாஃப் இலைக்கு தான் உடையன்ற அர்த்தம் வரும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இப்ப முதாஃப் முதாஃப் இலையாத்தான் நம்ம எழுதவும் போறோம் இதை. அப்ப எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாவின் தூதர், அரபில என்ன வரும் யோசிங்க. அல்லாவின் தூதர், அல்லாஹ் ஃபர்ஸ்ட் இருக்கு, தூதர் செகண்ட் இருக்கு. அப்ப அரபியில தூதர் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அல்லான்றது செகண்ட் வரணும். நடுவுல இருக்க இந்த இன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுவும் டிரான்ஸ்லேஷன் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி நமக்கு தெரியும். அதே போல தூதரின் நற்பண்பு, அப்ப நற்பண்புன்னு அஹ்லாக்கு அல்லது ஹுலுக்குன்னு சொல்லலாம். தூதர் அப்படின்னா ரசூல். அப்ப ஹுலுக்குர் ரசூலி, ஹுலுக்குர் ரசூலி. அல்லாவின் வீடு, வீடுனா பைத்து, அலிஃப்லாம் தன்மீன் போடாம பைத்து, அல்லாவின், அல்லாஹி பைத்துல்லாஹி.
ஒரு செல்வந்தனின் மரணம். மரணம்னா மௌத்து, ஒரு செல்வந்தன். அப்ப அலிஃப்லாம் போடாம தன்வீன்ல சொல்லுங்க. ஒரு செல்வந்தன். கனியுன். ஓகே, கனியுன். அப்ப கனியுன் இப்ப மௌத்துன்றது முதல் வார்த்தை, செல்வந்தன் ரெண்டாவது வார்த்தைன்னா கனியுன் அப்படின்றது எப்படி வரும்? கனியின் அப்படின்னு கசரத்தின்ல வரும். ஓகே, முதாஃபில எப்படி எழுதணுன்றதுக்கான பிராக்டிஸ் தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப மௌத்து கனியின், ஒரு செல்வந்தனின் மரணம். அப்படிலாம் நம்ம சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா எஸ், சொல்லுவோம். இப்ப ரீசெண்டா ஒரு செல்வந்தர் ஒருத்தர் மௌத்தா போனாரு இல்லையா? ஒரு ஃபேமஸான ரொம்ப பிரபலமான ஒரு இந்திய செல்வந்தர் இறந்துட்டாரு. அப்போ ஒரு செல்வந்தனின் மரணம். அந்த ஒரு செல்வந்தனின் மரணமானது ரொம்பவே நாட்டுல எல்லாருமே அதை பத்தி பேசினாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப அவர் யாருன்னு தெரியாத வரைக்கும் ஒரு செல்வந்தனின் மரணம் இன்று நிகழ்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்றோம். அடுத்து அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மாரிஃபாவா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப யாருன்னே தெரியாத ஒரு ஆள் மரணிச்சிட்டாருன்னு சொல்லும் போது கூட நம்ம என்ன செய்யலாம், இப்படி யூஸ் பண்ணலாம். அதே போல சிறுவனின் புத்தகம், கிதாபு வலதின், ஒரு மனிதரின் நற்செயல். நற்செயல்னா என்ன? அமல் இல்லையா? அமல். அப்ப அமலு, ஒரு மனிதர். அப்ப என்ன வரும்? ரஜுலுன் அப்படின்ட்டு வரும். இதுல எழுதும் போது ரஜுலின், முதாஃபி இலகியா எழுதும் போது அமலு ரஜுலின் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதே போல மரியமின் வீடு. வீடுனா பைத்து, மரியம்னா மரியம்ன்ற பேர், பைத்து மரியமின் இப்படியே வருது. ஓகே. அதே போல அரபில இருக்கிறத தமிழ்ல சவாபுல் ஆஹிரதி என்ன வரும்? அப்ப நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதோட ஆன்சர்ஸ் இப்ப அடுத்த ஸ்லைட்ல நான் காட்டிடுவேன். சோ நீங்க எப்படி ட்ரை பண்ணுங்க, வேணும்னா வீடியோ கூட பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஆன்சர் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு. அப்ப சவாபுல் ஆஹிரதி, சவாபுனா கூலி, ஆஹிரானா மறுமை. அப்ப அர்த்தம் எப்படி வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஹிராவை சொல்லி சவாப சொல்லணும், அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும். அப்ப மறுமையுடைய கூலி, மறுமையின் கூலி. முஅத்தினு ஸலாத்தி, முஅத்தினு, முஅத்தின்னா மோதினார் சொல்றோம்ல, அந்த முஅத்தின் அழைப்பாளர், ஸலான்னா தொழுகை, அப்ப தொழுகையின் அழைப்பாளர். அடுத்து யௌமுல் ஜும்ஆத்தி, இது ஒருத்தவங்க எக்ஸாம்பிள் கூட மாஷால்லா எழுதியிருந்தீங்க. யௌமுல் ஜும்ஆத்தி, வெள்ளிக்கிழமை அல்லது வெள்ளியுடைய தினம், வெள்ளியுடைய நாள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நம்ம தமிழ்ல உடைய யூஸ் பண்ணாம வெள்ளிக்கிழமைன்னு போட்டாலே கரெக்ட் தான். அதே போல யௌமுல் ஈதியும் ஒருத்தவங்க ஹோம்ஒர்க்ல எழுதிருந்தீங்க. யௌமுல் ஈதி, பெருநாளுடைய தினம். வக்துல் கிராஅத்தி, வக்துனா நேரம், கிராஅத் அப்படின்னா ஓதுறது, படிக்கிறது. அப்ப படிக்கிறதுடைய நேரம், படிப்பதின் நேரம் அல்லது ஓதுவதுடைய நேரம். இப்ப இப்படி முதாஃபிலே உங்களுக்கு என்ன செய்யணும், நல்லா மனசுல பதியணும். அந்த முதாஃபிலையை வச்சுதான் அடுத்து நம்ம இன்னைக்கான பமீர் சட்டத்தை நம்ம மனசுல வைக்க முடியும். அப்ப இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுடைய ஆன்சர் இங்க நமக்கு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? அப்ப நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிட்டு இதை வந்து செக் பண்ணிக்கலாம். அப்ப இப்படி இந்த முதாஃபில எழுதுறோம் பாத்தீங்களா? இப்ப பமீர்னா என்னது? பமீர்னு இந்த வாரம் படிக்கிறோமே, பமீர்னா என்னது? ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலா அவர், அது, அவள், நீ, நான் இப்படி யூஸ் பண்றதுதான் பிரதிபெயர் சொல் இல்லையா? அப்ப அது யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, இப்ப இங்க ரெண்டு பெயர் சொல் இருக்கு அப்படிதானே? ரசூலும் ஒரு பெயர் சொல்லு, அல்லாஹ்ன்றது இன்னொரு பெயர் சொல். அப்ப இந்த ரெண்டுல இந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும், முதாஃப் அப்படியே இருக்கட்டும். இந்த முதாஃப் இலைஹியா வரக்கூடிய வார்த்தைய, அது ஒரு இஸ்மு தானே, அந்த இஸ்முக்கு பதிலா பிரதிபெயர் சொல் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படி முதாஃபிலையா ஒரு வேர்ட் இருக்குது, அதுல நம்ம முதல் வார்த்தை முதாஃப் அப்படியே வச்சுட்டு முதாஃப் இலைஹி வார்த்தைய பேரா சொல்லாம, அல்லா, ரசூல், கனி, வலது அப்படின்னு சொல்லாம நம்ம என்ன செய்ய போறோம்? அவனுடைய, அவருடைய, உன்னுடைய, என்னுடைய இப்படி என்ன செய்ய போறோம்? மாத்த போறோம். ஏன்னா நம்ம சேர்த்து எழுதக்கூடிய பிரதிபெயர்ச்சி, இந்த ரசூலுன்ற வார்த்தை கூட சேர்த்து எழுத போறோம், இஸ்மு கூட சேர்த்து. அப்ப சேர்த்து எழுதும் போது உடையன்ற அர்த்தம் தான் வரும். ஏன் உடைய? ஏன்னா இங்க அப்படித்தானே வருது, அல்லாஹ் உடைய தூதர் அப்படின்னு தானே வருது. சிறுவனின் புத்தகம், மறுமையின் கூலி, அப்ப மறுமையுடைய கூலி, அப்ப அந்த உடைய அர்த்தம் தான் வருது. அப்ப இங்க நம்ம சேர்த்து எழுதும் போது என்ன செய்யணும்? அந்த உடையன்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய பமீர் முத்தசில், சேர்ந்து வரும் பமீர்னு சொன்னோம் இல்லையா, பமீர் முத்தசில், அதைத்தான் இங்க யூஸ் பண்ணணும். அப்ப அதை எப்படிங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸி. இந்த வார்த்தைங்க ஆண்பால், ஒருமை, இருமை, பன்மை,
பெண்பால் எந்த கேட்டகரியில வருதோ அதுக்கு ஏத்த மேட்சிங் தமீர் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த தமீரை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டா, அந்த ரெண்டாவது வார்த்தை ஒருமையா இருமையா பன்மையா, ஆண்பாலா பெண்பாலா, அவன் சொல்றோமா நீன்னு சொல்றோமா என்னோடதுன்னு சொல்றோமா, அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கவனிச்சுக்கிட்டா போதும். அப்ப இப்ப என்ன ஆகும்னு கேட்டா, இந்த ரசூலு ரசூலுல்லாஹின்னு இருக்கு, ரசூலு அப்படியே எழுத போறோம். அல்லான்ற வார்த்தைக்கு பதிலா அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்றதுல அவனுடைய தூதர், அல்லான்னு சொல்லாம அவனுடைய தூதர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தவன், அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாழ்வாதாரம் அளிப்பவன், அல்லாஹ் அப்படி அல்லா 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 அப்படி ஒவ்வொரு தடையும் சொல்லாம அல்லாஹ் நம் அனைவரையும் படைத்தவன், அவனே நமக்கு வாழ்வாதாரம் அளிப்பவன், அவனுடைய தூதர் முகமது ஆகும் அப்படி சொல்லுவோம். அப்ப அவனுடைய அப்படின்னு நம்ம சொல்றோமா, அப்ப அந்த அல்லான்ற வார்த்தைக்கு பதிலா அந்த இது என்னது, அல்லான்றது ஆண்பால் வார்த்தை, அவன் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் அல்லாவ. அப்ப அவன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஹுவ, அப்ப சேர்த்து எழுதுறதாமே ஹூ. ஓகேவா? அப்ப ரசூலு அப்படியேதான் இருக்கு, அது கூட அல்லான்ற வார்த்தையின் தமீர் என்ன செய்யுது, ஹூ அப்படின்னு சேருது. இப்ப அதே போல ஃபார் எக்ஸாம்பிள் அவளுடைய அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், ஹூமாகும் ஹா அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. ஓகேவா? தனித்து வர்றது ஹிய அப்படின்னு எழுதுவோம். அதுவே சேர்த்து எழுதுறதா இருந்தா ஹா அப்படின்னு எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இங்க மரியமின் வீடு அப்படின்றது, அப்ப இந்த பைத்து மரியமின் அந்த வேர்ட்ல பைத்து அப்படியேதான் இருக்கு. மரியமின் வீடுன்னு சொல்லாம அவளுடைய வீடுன்னு நான் சொல்ல போறேன். எப்படி, அவளுடைய வீடு, மரியம் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கல, அவளோட வீடு இங்கதான் பக்கத்துல அப்படி சொன்னா அப்ப அவளுடைய, அப்ப அந்த அவளுடையக்கு என்ன செய்யணும், பைத்து கூட ஆண்டு சேர்க்கணும். ஓகேவா? இது மனுஷங்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது. எந்த ஆண்பால் வார்த்தை பெண்பால் வார்த்தையா இருந்தாலும் ஆண்பாலா இருந்தா ஹூ போடணும், பெண்பாலா இருந்தா ஹா போடணும். ஓகேவா? அப்ப அதுதான் பேஸ். அப்ப இப்ப முதல்ல ஹூவையும் ஹாவையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து நம்ம அடுத்த வார்த்தைக்கு போலாம். இப்ப இந்த தூதரின் நற்பண்புக்கு என்ன சொன்னோம், ஹுலுக்குர் ரசூலி. இப்ப ரசூலுடைய தூதருடைய பண்புன்னு சொல்லாம அவருடைய பண்புன்னு சொல்ல போறோம். அப்ப என்ன ஆகும், அவருடைய பண்பு. அப்ப பண்புன்ற வேர்டு அப்படியேதான் இருக்க போகுது. அப்ப ஹுலுக்கு அப்படியே இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய, அவனுடைய, அவருடைய, இப்ப அதுக்கு என்ன வரும், நம்ம போன டேபிள்ல என்ன பார்த்தோம், ஹூ அப்படின்ற வார்த்தைய பார்த்தோம். ஹூ ஹுமா ஹும், அப்ப ஹூ அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். அப்ப அவர்கள் இருவருடைய நற்பண்பு எப்படி வரும், ஹுலுக்கு ஹுமா, அவர்கள் இருவருடைய. அவர்கள் பலருடைய பண்பு அப்படின்னு எப்படி சொல்றது, ஹுலுகுஹும். அப்ப முதல் வார்த்தை அப்படியே இருக்கும், ரெண்டாவது வார்த்தை எப்படி இருக்குமோ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா, இத ஞாபகம் வச்சுக்கணும். அவனுடைய, அதுக்குதான் நான் முன்னாடி நாளே நடத்திட்டேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்காங்க, நாளைக்கு சொல்லையில உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். அப்ப நீங்க இங்க ஹுமா ஹுவா ஹுமா ஹும் ஹியா ஹுமா ஹும்ன, அதுக்கு உடையன்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய தமிழ் முத்தசில் எப்படி வரும்ன்றதையும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு அவனுடைய, அவளுடைய, உன்னுடைய, என்னுடைய அப்படிங்கும்போது அதுக்கான அரபி வார்த்தை என்னன்னு உங்களுக்கு ஈஸியா புலப்பட்டுரும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த மாதிரி இதுதான் மெயினா இருக்கணும். அவர்கள் இருவருடைய அப்படின்னு சொல்லும் பொழுது பைத்துஹுமா, அவர்கள் இருவருடைய வீடு, அவர்கள் பலருடைய வீடு, பைத்துஹும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பமீர் தான் என்ன செய்வீங்க, மாறும். அதே போல ஒரு செல்வந்தனின் மரணம். சோ ஒரு செல்வந்தனின் மரணம் இன்று நிகழ்ந்தது, அவருடைய மரணம் இந்தியாவையே புரட்டி போட்டது அப்படி சொல்றோம். அப்ப அவருடைய மரணம் யாரு, அந்த செல்வந்தன், அவரை பத்தி ஏற்கனவே பேசிட்டோம். இப்ப திரும்பவும் அவருடையன்னு சொல்லையில என்ன செய்யறோம், மௌத்து அப்படின்ற வேர்டு அப்படியே இருக்கு, இந்த கனின்ற வேர்டை மட்டும் என்ன செய்யறோம் நம்ம ஹூ அப்படின்ட்டு மாத்துறோம். ஓகேவா? அப்ப அவருடைய மரணம், ஒருவேளை ஒரு பெண்மணி அவளுடைய மரணம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், மௌத்து ஹா அப்படின்னு இங்க மாறிடும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தமீரை நம்ம யூஸ் பண்ணணும். சரி, அப்ப இது மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஹூ ஹா யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மறுமையின் கூலின்னு இருக்கு, மறுமைக்கு அரபில் என்ன, ஆஹிரா, மறுமையுடைய கூலின்னா சவாபுல் ஆஹிரதி. அப்ப சவாபு அப்படியே இருக்கு. இப்ப நான் சொல்றேன் மறுமையின் கூலி மகத்தானது அப்படின்னு சொல்றேன், மறுமையில் கேள்வி கணக்குகள் நீதமாக இருக்கும், நன்மை பெற்றவர் நன்மையை வாங்கிக் கொள்வார், தீமை செய்தவர் தீமை வாங்கிக் கொள்வார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய கூலி மிக பெரியதாகும், அதனுடைய கூலி மகத்தானதாகும். எதனுடைய கூலி, அந்த மறுமை நாள்ல கிடைக்கிற கூலி. இந்த உலகத்துல நம்ம செய்யறதுக்கெல்லாம் பாதிக்கு பாதியா தான் நமக்கு என்ன செய்யுது, நன்மைகள் நல்லது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்.
இந்த உலகத்திலேயே நம்ம செய்யற எல்லா நல்லதுக்கும் அல்ல இங்கேயே கொடுத்துட மாட்டான். மூமின்களுக்கு எல்லாம் வந்து நிரந்தரமா அங்க நன்மையை கொடுப்போம், அங்க நல்ல வாழ்க்கையை கொடுப்போம்னு சொல்லிட்டு அல்ல இங்க வந்து கம்மியா தான் நமக்கு வந்து அதுக்கான சவாபை கொடுக்குறான். காஃபிர்களுக்கு இங்க எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடுறான், அங்க அவங்களுக்கு வெறும் அசாப் மட்டும்தான். அதனால இங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. ஆனா முஸ்லிம்களுக்கு இங்க கம்மியா தான் கிடைக்கும். மறுமையின் கூலி தான் என்னது ரொம்பவே மகத்தானதா பெரியதா இருக்கும். அப்ப நான் சொல்றேன் அதனுடைய கூலி, மறுமையினுடைய அதனுடைய கூலி ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அதனுடைய கூலிங்கிறேன். எதனுடைய? ஆகிரத்துடைய. ஆகிரத் இப்ப பெண்பாலா, அப்ப சவாபுன்ற வேர்டு அப்படியே எழுதிட்டு ஆகிரத் பெண்பால்னா அந்த பெண்பாலுடைய பமீரை நான் கொண்டு வரணும். சவாபுஹு போடக்கூடாது, சவாபுஹா. சவாபுஹான்னா அப்ப அவளுடைய கூலின்னு அர்த்தம் வருமான்னு கேட்டா அவள் கிடையாது, இங்க ஒரு பெண்பால் வார்த்தை இங்க வந்திருக்கு. அதுதான் ஸ்வர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஹாலிதீன ஃபீஹா மின் தஹத்திஹல் தஹத்திஹா அப்படின்ட்டு வரும். மின் தஹத்திஹல் அன்ஹார் நம்ம சேர்த்து படிக்கிறோம். மின் தஹத்திஹா அதற்கு கீழே ஆறுகள் ஓடும், அதிலே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அப்ப அந்த ஹா எதை குறிக்குது? பெண்ணை குறிக்கல, பெண்பால் வார்த்தையான ஜன்னத்தை, ஸ்வர்க்கத்தை அது குறிக்குது. அப்ப அதே போல தொழுகையுடைய அழைப்பாளி முஅzzீனு ஸலா. அப்ப முஅzzீனு ஸலானா இந்த சலான்றதுல தாமரப்புத்தா இருக்கு, அப்ப இது ஒரு பெண்பால் வார்த்தை. அப்ப முஅzzீனு சலாக்கு பதிலா ஹான்ற தமீர், அதனுடைய அழைப்பாளர் முஅzzீனுஹா. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா தமீரை வந்து என்ன செய்யணும், இந்த ஹூ ஹா ஹுமா ஹும் ஹுன்ன இந்த மாதிரி வார்த்தைங்க எல்லாமே அந்த முன்னாடி இருக்கிற வார்த்தை, அந்த முதாஃபு இலகியா வரப்போற அந்த வார்த்தைய நம்ம ஒருமையா இருமையா பன்மையா ஆண் பாலா பெண் பாலான்றத பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், இத எழுதிக்கணும். அப்ப இத வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி அதனுடைய டைம் இது அர்த்தத்தையும் நான் வந்து உங்களுக்கு பக்கத்திலேயே கொடுத்துருக்கேன். அப்ப இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரிதான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். சோ இப்போ உன்னுடைய என்னுடைய எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா அங்க டைரக்டா என்ன வந்துரும், கேக்குமாக்கும் கீக்குமாக்கும்னா யானா அப்படி அந்த இதுதான். அது ஆண் பாலா பெண் பாலானா நம்ம எதிரில யார பத்தி பேசுறோமோ அவங்கதான். இப்போ ஒரு பையனை பத்தி உன்னுடைய பேனான்னு நான் சொல்றேன், அப்ப கலமும் அதேதான் கலமும் உன்னுடைய. அதாவது இப்ப ஹாலிதுடைய பேனான் இருக்குன்னா கலமு ஹாலிதின். இப்ப அந்த ஹாலித் என் எதிரில தான் இருக்காரு, நான் அந்த ஹாலிது கிட்ட நேரடியா பேசுறேன், ஹாலித் இது உன்னுடைய பேனா ஹாலித் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும், கலமு ஹாலிதின்னுக்கு பதிலா கலமு ஹாலித் எதிரில இருக்கிறனால உன்னுடைய என்ற வார்த்தை கலமுஹுனா அவனுடைய பேனா, உன்னுடைய பேனான்னு சொல்றதுக்கு கலமுக்க. உன்னுடைய மார்க்கம் மா தீனுக்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, மா தீனுக்க உன்னுடைய மார்க்கம். மண் ரப்புக்க உன் இறைவன் யார், ரப்புக்க உன்னுடைய ரப்பு இறைவன் யார். உன் பையன் வலதுக்க உன் குரான், உன் குரான் விட்டுட்டு போற பாருன்னு சொல்றான், அப்போ குரானுக்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வமீர் படிச்சுட்டா நம்ம நல்லா வந்து பேசலாம், அரபில நல்லாவே பேசலாம். ஏன்னா அவ்வளவுதான், இதுதான் முக்காவாசிக்கு நமக்கு பேசுறதுக்கு பயன்படக்கூடிய வார்த்தையா இருக்கும். நீங்க குரான்லயே எடுத்து பாருங்க, இந்த தமீர் தான் ஒரு வசனத்துக்கு ஒரு தமீர் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தமீருடைய ஆதிக்கம் வந்து ரொம்பவே அதிகமா அரபு மொழியில இருக்கும். காரணம் இது இஸ்மு கூட ஃபேல் கூட ஹர்ஃபு கூட எல்லாத்தோடையும் சேர்ந்து வருது. அப்போ ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டா இசம் ஃபேல் ஹர்ஃபு தான் இருக்கும்னு அரபிக்கு சொன்னோம். அப்ப அந்த இஸ்மு கூடயும் ஃபேல் கூடயும் ஹர்ஃபு கூடயும் வருதுன்னா எங்க பார்த்தாலும் தமீரா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க குரான் எடுத்து பாருங்க, அப்படியே ரொம்ப குரான் புரியுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். காரணம் நீங்க தமீர் படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மாஷாலா. அப்போ உன்னுடையன்னு சொல்றது, இப்போ உன்னுடைய அழகு, அழகுனா என்னது, ஜமீலு உன்னுடைய க ஜமீலு க. இப்படி இல்லாம சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ் பண்ணுவாங்க. உன்னுடைய அழகு என்னை அப்படியே வசீகரிக்குது, என்னை அப்படியே ஈர்க்குது அப்படி சொல்லலாம். அப்ப ஜமீலுக்க அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப அதே போல பெண்பாலா இதே வார்த்தைகளை பெண்பாலா சொல்லணும்னா கவை என்ன செய்யணும், கி அப்படின்னு மாத்தணும். கிதாபு கி, கலமு கி, தீனு கி, ரப்பு கி, வலது கி இப்படி வரும். அதுவே என்னுடையது அப்படின்னு சொல்லணும், நான் ஏற்கனவே சொன்னேன் யா சுக்குன் வரும். அதை யா அப்படின்னு நம்ம சொல்றோம், யா முத்தக்கல்லிம் அப்படின்போம் அல்லது யா அப்படின்னு சொல்லுவோம். இந்த யாக்கு சுக்குன் வந்தா எப்படி வரும், கிதா புய். ஏன்னா கிதா புக்க கிதா புக்கி, அப்ப அந்த பாக்கு பம்மா இருக்கு, அது கூட யா சுக்குன் சேர்க்கல, கிதா புய் கல முய் தி நுய் அப்படி வரும். இது கேட்கறதுக்கே கொஞ்சம் என்னது ஒரு மாதிரியா வித்தியாசமா இருக்கு. அப்ப அரபிகள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த யா சுக்குனுக்கு பக்கத்துல எந்த ஹரக்கத்து வந்தா நல்லா ஈஸியா இருக்கும் படிக்கன்னு பார்த்தா அரபுகளுக்கு கசரா வந்தாதான் என்ன செய்யும் படிக்க ஈஸியா இருக்கும். அதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த யா சுக்குனுக்கு மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச முன்னாடி எழுத்த கசராவா மாத்துறது. கிதாப் பி அப்படின்னு என்ன செய்யறாங்க
மாத்த கிதாபுய் அப்படின்னு இல்லாம கிதாபி, கலமி, தீனி சொல்லவும் ஈஸியா இருக்கும். அப்ப சொல்றதுக்கு ஈஸியா இருக்கணும்ட்டு இப்படி ஒரு மாற்றத்தை பண்ணிருக்காங்க. ரப்பி அல்லாஹும்ம அன்த ரப்பி, யாரெல்லாம் நீயே என்னுடைய இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ரப்பி வலதி என்னுடைய பையன். இப்ப இதெல்லாம் ஒரு சென்டென்ஸா? என்னுடைய பையன், உன்னுடைய பேனா, அவளுடைய குரான், இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் கிடையாது. இது கூட இன்னொரு வார்த்தை சேரணும். என்னுடைய புத்தகம் உன்கிட்ட இருக்கு அப்படி ஏதோ சொல்லணும். அவனுடைய பேனா நான் எடுத்துட்டேன் அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லணும். ரப்பி என்னுடைய இறைவன் அர்ஷின் மீது இருக்கிறான் அப்படி ஏதோ ஒரு செய்தி இனிமேதான் நம்ம சொல்ல போறோம். அப்ப இது என்ன கிடையாது, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி முதாஃப் முதாஃபிலை மட்டும் சேர்ந்துட்டாலே உடனே அது சென்டென்ஸ் கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு ஏதோ சென்டென்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனா இது சென்டென்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட் பாதியாதான் சென்டென்ஸ், பாதி சென்டென்ஸா தான் இருக்கு. இப்ப அதே போல கிதாபி, கலமி, தீனி மாதிரி இப்ப எங்களுடையன்னு எப்படி சொல்லணும்? அதுக்கு நூன் அலிஃப் நா, நா அப்படின்னு சொல்லணும். அப்ப கிதாபு புத்தகம், நா எங்களுடைய. அப்ப கிதாபுனா எங்களோட பேனா, கலமுனா எங்களுடைய மார்க்கம், தீனுனா ரப்புனா இறைவன் எங்களுடைய இறைவன், வலதுனா எங்களுடைய பையன், குரானுனா எங்களுடைய குரான். அப்ப இந்த மாதிரிதான் என்ன செய்யணும், தமீர்களை உபயோகப்படுத்தணும். இதெல்லாம் சேர்ந்து வர்ற தமீர். ஏன் இது சேர்ந்து வருதுன்னு சொல்றோம்? கலமு கூடயே சேர்த்து இந்த காஃப போட்டிருக்கோம். ரப்புன்ற வார்த்தை கூட சேர்த்து இந்த காஃப போடுவோம். கலமு கூடயே இந்த நாவை சேர்த்துட்டோம். களம் கூடயே இந்த யாவை சேர்த்து எழுதிட்டோம். ஆனா இதுக்கு முன்னாடி படிச்ச பமீர் எப்படி இருந்துச்சு? நான் அப்படின்னு சொல்லணும்னா அன அப்படின்னு தனியா என்ன செய்யணும், எழுதணும். அவன் அப்படின்னு சொல்லணும்னா உவ அப்படின்னு தனியா எழுதணும். ஆனா இப்ப வர்றதுல என்னது, அந்த வார்த்தையோட கடைசியிலேயே சேர்த்து எழுதிடுறோம். அப்ப இதுதான் சேர்த்து எழுதக்கூடிய தமீர். தமீர் முத்தசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த முத்தசில் தமீரை எப்படி நம்ம பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோம்? ஒரு முதாஃப் முதாஃபிலை எடுத்துக்கிட்டோம். கிதாபு முஹம்மதின். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல இருந்து வேற ஒரு எக்ஸாம்பிள். கிதாபு முஹம்மதின், முகமதுடைய புத்தகம். முகமதுன்றது கிதாபுன்றது முதாஃப், முகமதுன்றது முதாஃபிலை. இப்ப என்ன செஞ்சோம்? இந்த கிதாபுன்ற முதல் வார்த்தைய அப்படியே வச்சுக்கிட்டோம். அந்த முகம்மதுன்ற வார்த்தையை தான் என்ன செய்யறோம், அவனுடைய உன்னுடையன்னு மாத்துறோம். அப்ப அந்த முகமதுன்றது ஆண்பால்னா ஹூ அப்படின்னு சொல்லலாம். இல்ல முகமதே இது உன் புத்தகம்பா அப்படின்னு கொடுத்தா அந்த கிதாபுக்கு கூட என்ன செய்யலாம், க சேர்க்கலாம். அப்ப அந்த மாதிரி தமீர் சேர்க்கிறோம். அப்ப என்ன ஆகும், கிதாப் முதாஃபா இருக்கு, முகம்மதுன்றது முதாஃபு இலகி. அப்ப இந்த கிதாபுஹு, கிதாபுக்க அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கிதாப் எப்பவும் போல முதாஃபா இருக்கு, அந்த ஹூ தமீரோ, கா தமீரோ அல்லது யா அப்படின்னு நம்ம சேர்க்கக்கூடிய தமீரோ, என்னுடையன்னு சொல்லக்கூடிய அந்த தமீரோ, இல்ல நான் எங்களுடைய அப்படின்னு சேர்க்கக்கூடிய தமீரோ, கி அப்படின்னு சேர்க்கக்கூடிய உன்னுடையன்ற அந்த தமீரோ, எந்த தமீரா இருந்தாலும் அதுதான் முதாஃபு இலைஹியா இருக்கும். ஓகே, கிதாபு முகம்மதின் முதாஃப் முதாஃப் இலை. முகம்மதுன்ற பேருக்கு பதிலா அவனுடைய புத்தகம் சொல்றோம். அப்ப அந்த இடத்துல அந்த அவனுடையன்ற வார்த்தை தான் முதாஃபு இலைஹி, உன்னுடையன்ற வார்த்தை தான் முதாஃபு இலைஹி. சோ இந்த ஸ்லைடு புரியுதா அப்படின்னு சொல்லுங்க. இது புரியல அப்படின்னா எனக்கு கண்டிப்பா இன்ஷால்லா இத மெசேஜ் பண்ணி கேளுங்க. அப்ப இந்த மாதிரி தமீர் முத்தசில் என்னவா வருது, ஒரு இஸ்மு கூட சேர்ந்து வரையில முதாஃபு இலைஹியா உடையன்ற அர்த்தத்தில் தான் வரும். அப்ப இது ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இப்ப பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு, இந்த டேபிளையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், புத்தகம் ஒரு வேர்டு எடுத்துக்காங்க, கிதாபுன். இப்ப இந்த வேர்டை வச்சு என்ன செய்யணும், நீங்க சேர்ந்து வர்ற தண்ணீரை வச்சு எழுதணும். ஹூ, ஹுமா, ஹும், க, குமா, கும், கி, குமா, குன்ன, யானா இப்படி ஃபுல்லா எல்லாத்தையும் வச்சு எழுதணும். அப்ப கிதாபுன் ஒரு புத்தகம். இப்ப அவனுடைய புத்தகம் கிதாபுஹு, அவர்கள் இருவருடைய புத்தகம். அப்ப புத்தகம் அப்படியேதான் இருக்கு, இருவருடைய என்ன செய்யணும், ஹுமா போடணும். அப்ப ஹுமா, கிதாபுஹும் பலருடையது. அப்ப கிதாபுஹும். உன்னுடைய புத்தகம் கிதாபு க போடான். உங்களுடைய புத்தகம் கும் போடான். கிதாபு கும். என்னுடைய புத்தகம் கிதாபுய் அப்படின்னு வரும். அதை என்ன செய்யணும், கிதாபி அப்படி ஹரக்கத் மாதம். எங்களுடைய புத்தகம் கிதாபுனா, எங்களுடைய புத்தகம். இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், இன்ஷால்லா நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்குறேன். ஒரு ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க. கடை, பள்ளிவாசல், வீடு, சிறுவன், பேனா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலமுன்னு ஒருத்தவங்க பேனான்னு எடுத்துக்கிறீங்கன்னா, கலமுஹு அவனுடைய பேனா, கலமுஹுமா அவர்கள் இருவருடைய பேனா, கலமுஹும் அவர்கள் பலருடைய பேனா, கலமுஹா அவளுடைய பேனா, கலமுஹுமா அவர்கள் இரு பெண்களுடைய பேனா, கலமுஹுன்ன அவர்கள் பல பெண்களுடைய பேனா, அப்படி சொல்லிட்டு 14க்கும் எழுதணும். இது ஒரு ஹோம்ஒர்க்கா நான் இன்ஷால்லா அசைன்மெண்ட் கூட
சேர்த்து தரேன். அதை வந்து என்ன செய்யுங்க இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு மனசுல இன்ஷால்லா பதிஞ்சிடும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இத பார்க்க போறதுக்கு முன்னாடி இத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தமீர் முத்தசில் வந்து குரான்ல எங்கெல்லாம் வருது அப்படின்ட்டு, இதுவும் நம்ம நிறைய வார்த்தைங்க நம்ம குரான்ல சூறால படிச்ச நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ல கடைசி ஆயத்து வரும். ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். ஃபி ஜீதி ஹா, ஜீதுனா கழுத்துன்ற அர்த்தம். ஹாண்டா என்ன அர்த்தம்? ஹுமாஹும், ஹா அவளுடைய. சோ அவளுடையவ இல்ல எதுவும் பெண்பால் வார்த்தைன்னு பார்த்தா இங்க அபுல் அபுடைய மனைவியை பத்தி எல்லாம் பேசிட்டு தான் அடுத்து இந்த வசனத்தை சொல்றான். அப்ப அந்த பெண்மணியுடைய கழுத்து தான் எல்லாம் சொல்றான். அவ வம்ரஅத்துஹு அவனுடைய மனைவி, ஃபி ஜீதிஹா அடுத்து அவளுடைய கழுத்துல. அப்ப இதுல பாருங்க, ஃபி வந்தனால ஜீதி ஜீதுன் அப்படின்னு இருக்கிறது ஜீதின்னு மாறுது. இது முதாஃப். சோ அலிஃப்லாம் தன்வீன் இங்க போட மாட்டோம். ஃபி ஜீதிஹா அவளுடைய கழுத்தில். இது ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அவளோட கழுத்துல ஸ்டார்ட் தான் பண்ணிருக்காங்க. அப்ப இது முப்ததா. செய்தி என்ன? ஹபுலுன் கயிறு. ஓகேவா? ஹபுலுன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவருடைய கழுத்துல கயிறு தான். என்ன கயிறு? கூடுதல் தகவல். மின் மசதின், மின் வந்தனால மசதுன் அப்படின்றது மசதின் அப்படின்னு மாறுது. அப்ப ஈச்சங்கயிறு தான், முறுக்கேற்றிய ஈச்சங்கயிறு தான் அவளோட கழுத்துல இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அதே போல யௌமைதீன் துஹத்தீசு அஹ்பாரஹா சூரா ஜில்சால்ல வரும். அஹ்பார் அப்படின்னா செய்தி, ஹா அப்படின்னா அதனுடைய. இது வந்து இந்த இடத்துல எதை குறிக்குது? அவளுடைய செய்தி கிடையாது, அதனுடைய. ஏன் அப்படின்னா அந்த சூறா வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா, இதா ஜுல்சிலத்தில் அர்து, அர்து பூமியை பத்தி எல்லாம் பேசும். பூமி நிலநடுக்கம் வரும்போது. அப்ப அர்துன்னா என்னது? பெண்பால் வார்த்தையை நம்ம முதல் கிளாஸ்லயே படிச்சுட்டோம். அப்ப அந்த பெண்பாலை பத்தி பேசும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்? அது அதனுடைய செய்தியை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அஹ்பாரஹா அப்படின்னு அல்லாஹ் பயன்படுத்துறான். அதே போல மா அகுனா அன்ஹு மாலுஹு, மால்னா செல்வம். அப்ப என்ன அர்த்தமா இருக்கும்? ஹூன்னு வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மாலுஹு அவனுடைய செல்வம். அதே போல மன் சகுலத் மவாசீனுஹு, மவாசீனு அப்படின்னா வந்து தராசுகள். மவாசீனு ஹூ வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவனுடைய தராசுகள். சோ யாரோட தராசு கனமா இருக்கோ, யாரோட தராசு லேசா இருக்கோ அப்படி சொல்லும்போது அவனுடைய தராசுகள் அப்படின்னு வருது. அதே மாதிரி அலம் எஜல் சாரி அலம் எஜல் கைதஹும். சோ அவர்களுடைய ஹும் அப்படின்னு இருக்கா. அப்ப அவர்களுடைய சூழ்ச்சி. அதே போல ஜசா ஊஹும், ஜசா அப்படின்னா கூலி, ஹும் அப்படின்னா அவர்கள். அப்ப அவர்களுடைய கூலி. அதே போல இங்க ரப்புஹும், அப்ப ரப்பின்னு வந்திருக்கனால படிக்கிறதுக்கு ஈஸியா ரப்பிஹிம் அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப ரப்புஹும் அப்படின்றதுதான் ரப்பிஹிம்மா இருக்கு, அவர்களுடைய இறைவன். அதே போல ஹுமாக்கு ஃபஹானதா ஹுமா, நேத்தே நம்ம பார்த்தோம் ஃபஹானதா ஹுமா அப்படின்றது. அதே போல இங்கேயும் வந்து ஹஃபஃப்னா ஹுமா அப்படின்ட்டு வருது. லி அஹதி ஹிமா அப்படின்ட்டு வருது. சோ இது எல்லாமே இருமைக்கு வரக்கூடிய வார்த்தை. அதே போல இந்த ஒரு வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, பெண்கள் ஆண்களை பத்தி அல்லாஹ் பேசும்போது முஸ்லிமான மோமினான பெண்களை பத்தி அப்படிலாம் யாரை யார் எப்படி திருமணம் முடிக்கணும் அதெல்லாம் பத்தி பேசும் பொழுது, முஸ்லிம் காஃபிர் திருமணம் பத்தி பேசும்போது அல்லாஹ் சொல்றான். அப்போ முஹாஜிராத்துன், முஹாஜிர் பெண்கள், ஃபம்தஹினு ஹுன்ன, ஹுன்ன அவர்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹு ஆலமும் பி ஈமானி ஹின்ன, இந்த இடத்துல என்ன இருக்கு? அவர்களுடைய ஈமானி அப்படின்னு இருக்கு. நீங்க கேள்வி கேளுங்க, எப்படி இருக்காங்க, இஸ்லாத்தின் மீது அவங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க, அவங்களை சோதிச்சு பாருங்க. அதோட விட்டுருங்க. அவங்களோட ஈமான் எப்படி இருக்குன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும்னு சொல்லுவோம். அவர்களுடைய ஈமான், ஈமானும் ஹுன்ன, அது பி வந்திருக்கனால, பா ஹர்ஃப் வந்திருக்கிறனால ஈமானுக்கு பதிலா ஈமானி அப்படின்னு கசரா போட்டு ஈமானி. அதுக்கு எங்க இங்கேயும் கசரா போட்டீங்கன்னா படிக்க ஈஸியா இருக்கட்டும். ஈமானி ஹின்ன, ஈமானி ஹுன்னன்னு படிக்க அரபுகளுக்கு சிரமமா இருந்துச்சான். அதனால ஹுன்னங்கிறத என்ன செஞ்சுட்டாங்க? ஹின்னன்னு மாத்திட்டாங்க. அப்ப நம்மளும் அப்படி படிச்சுக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இங்க நிறைய இடத்துல அந்த ஹுன்ன அப்படின்ற வார்த்தை, ஹும் அப்படின்ற வார்த்தை, அது எல்லாமே என்ன செய்யும்? கும் அப்படின்ற வார்த்தை, க குமா கும் இருக்குல்ல, அந்த கும் அப்படின்ற வார்த்தை இதெல்லாம் அதிகமா வருது. அதே போல இன்னொரு இது உதாரணங்கள், சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவோ இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள்
முழுசா கூட சொல்லி முடிக்க முடியல, அத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இந்த தமீருக்கு மட்டும். ஏன்னா அவ்வளவு அதிகமா தமீர் குரான்ல இருக்கு. சூரா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இந்த கவே என்னதுதான் தமீர் முத்தசில் தான். ஈயாக்க உன்னையே, உன்னுடையவே அப்படின்னு சொல்ல முடியாது, இங்க ஈயாக்க அப்படின்னு வந்திருக்கு. அதே போல ஃபயகூலு ரப்பி, என்னுடைய இறைவன் அப்படின்னு வருது. அதே போல அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, ரப்பு இறைவன், உன்னுடைய, அப்போ உன்னுடைய இறைவன், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுனால உம்முடைய, உங்களுடைய அப்படின்னு நம்ம மரியாதையா சொல்லிக்கலாம். உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்று பாத்தீங்களான்னு. அதே போல இங்கேயோ ரப்புக்கி பாருங்க, காலு கதாலிக்கி கால ரப்புக்கி, இது ஒரு பெண்பாலை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அநேகமா மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட மனைவியா இருக்கலாம். அவங்க சம்பந்தமா தான் இந்த மாதிரி ரப்புக்கி அப்படின்னு பெண்பால்ல வரும். உங்களுடைய இறைவன் போல, உங்க இறைவன் நாடுன மாதிரி அது நடக்குது மரியமே அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இறைவன் சொல்லல, அந்த இடத்துல என்னது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெண்பாலா இருக்கிறனால கி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல அமல சாலிஹன் தருதாஹு வாஸ்லிஹலி ஃபி துர்ரியதி, துர்ரியத்னா வம்சாவளி, வாரிசுகள். அப்போ துர்ரியதி என்னுடைய வம்சம் அப்படின்ற அர்த்தம். அதே போல அன அப்படின்றது இங்க நான் அப்படின்ற அர்த்தம் வருது. அப்ப தமீர் முன்ஃபசில் வருது. அதே போல மிம் மர்கதினா, இது சூரா யாசின்ல வரும். மர்கதினா, மர்கதினா தூங்குற இடம். அப்ப மர்கதினா எங்களுடைய தூங்குற இடம். காஃபிர்கள் மறுமையில கேட்பாங்க, தூங்கி எந்திரிச்ச மாதிரி, யாருங்க தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லுவாங்க, டே இது தூங்கி எந்திரிச்சது இல்லடா, நீங்க இவ்வளவு நாள் மறுமையெல்லாம் இல்லன்னு சொன்னீங்களே, அந்த மறுமை இதுதான், நீங்க மௌத்தா போயிட்டு எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தைய அங்க சொல்லலாம். அப்ப அந்த மனிதர்கள் கேட்பாங்க, அவங்க ஏதோ மௌத்தா போயிட்டு இனிமேல் எந்திரிக்கவே மாட்டோம்னு நினைச்சது, ஆனா அவங்க மௌத்தா போயிட்டு திரும்பி எழுப்பப்படும் போது ஏதோ அவங்க தூங்கி எந்திரிச்ச மாதிரிதான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்ப கேட்பாங்க, மம்பழசனா மி மர்க்கதினா, எங்களுடைய தூங்கும் இடத்தில் இருந்து எங்களை எழுப்பியது யாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப மர்கதீனா, ஏன் மர்கதி அப்படின்னு வருது, மர்கதூ தானே, ஏன் தீ வருதுன்னு கேட்டா ஈஸியா நீங்க சொல்லிருவீங்க, மின் வந்தனால. அப்ப மின் மர்கதினா இங்க இருக்கிறது என்ன, மண் பழசனா, மண் அப்படின்னா யார், மின் அப்படின்னா இருந்து. அப்போ ஒரு ஹரக்கத் மாறினா யார் இருந்துன்ற ரெண்டு வேற வேற அர்த்தங்கள் ஒன்னா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பி கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது சூரா ரஹ்மான்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு வசனம், ரபி ஐ ஆலாயி ரப்பி குமா, ரப்பி குமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மனித ஜின் இனங்களை பார்த்து உங்கள் இருவருடைய இறைவன் அவனுடைய இதுல நீங்க எதை பொய்யாக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப ரப்பி குமா உங்கள் இருவருடைய அப்படின்னு வருது. அதே போல உங்களுடைய இறைவன் சொல்ற ரப்புக்கும் அப்படின்ட்டு வரும். இந்த மாதிரி ஆயாத்தினா எங்களுடைய அத்தாட்சிகள், அஸ்வாஜிக்கும் உங்களுடைய மனைவிகள், இந்த மாதிரி பல பமீர்கள் இருந்துகிட்டே இருக்கு. நேரம் பத்தாததுனால நம்ம என்ன செய்யணும், இதோட ஸ்டாப் பண்றோம். ஸோ இந்த பமீர் இப்படி பல வாரா இருக்கு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் கொடுக்கறது இன்ஷால்லா நல்லா முயற்சி செஞ்சு பண்ணுங்க. நல்லாவே இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி தொடர்ந்து ஹோம்ஒர்க்ஸை செய்யுங்க இன்ஷால்லா. இன்னும் 2-3 வாரங்கள்ல இந்த 3 மாத முதல் நிலை நிறைவடைஞ்சிரும் இன்ஷால்லா அல்லாவோட உதவியை கொண்டு. எனவே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆரம்பத்துல நடத்தினது டவுட்டா இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம், கேட்டுக்கலாம். இப்ப நீங்க ஸ்லைட்ல பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இன்ஷால்லா பிரதிபெயர்ச்சலோட இன்னொரு கண்டினியூட்டி தான். அதை நம்ம அடுத்த வாரத்துல இன்ஷால்லா பார்ப்போம். ஒரே தடவையில எல்லாத்தையும் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறனால இதை நான் இன்னைக்கு எடுக்கல. ஒரு 2-3 நாள் கேப் விட்டு அடுத்த வாரத்துல எடுத்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் இன்ஷால்லா. ஸோ இதோட கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.